நாங்க ஃபர்ஸ்ட் கொண்டு வந்த ப்ராடக்ட் இதுதான். 8 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு இந்த மாடல் ரெடி பண்ணி. இன்னும் வரைக்கும் 12,000 பீசஸ்க்கு மேல சேல்ஸ் பாயிண்ட் போயிட்டு இருக்குது. தமிழ்நாடுக்குள்ள நீங்க எங்க வேணாலும் கூப்பிடலாம். மேக்ஸிமம் ஒரு சில இடத்த கவர் பண்ண முடியல, இன்னுமே எங்களுக்கு தேவைப்படுது, இதுவே பத்தல. சோ இன்னும் ஆள் தேவைப்பட்டால இப்ப எலக்ட்ரிஷியன் பாத்துட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பா சார் நான் இன்ஸ்டாலேஷன் பண்ணி எடுத்துக்கிறேனால கண்டிப்பா எங்களுக்கு கூப்பிடலாம், கான்டாக்ட் பண்ணிக்கலாம். டீலர்ஷிப் வேணாலும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். டீலர்ஷிப் நீங்க வந்து சும்மா ஃபிக்ஸ் மட்டும் பண்ணிட்டு பொம்மை மாதிரி இருந்தா போதும், நீங்க போடவும் வேண்டாம், ஆஃப் பண்ணவும் வேண்டாம், எதுவுமே பண்ண வேண்டாம், எல்லா வேலையும் அதுவே பண்ணிக்கும். தெரியும் சம்ப் ஓகேனா லைட் எரியும், தண்ணி இருக்குன்னு. தண்ணி இல்லைன்னா லைட் எரியாது. இதுல வாட்டர் ஃப்ளோனா தண்ணி போயிட்டு இருக்குதுன்னு லைட் எரியும், வாட்டர் ஃப்ளோ ஆகல தண்ணி மேல வரலன்னா இந்த லைட் எரியாது. அதிகமான சேல்ஸ் பாயிண்ட் ஃபர்ஸ்ட் நம்ம தான். அதிகமா கம்ப்ரஸருக்கு நல்லா சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருக்கு. நிறைய இடத்துல ப்ராப்ளம்ஸ் வருதுன்னு சொல்றாங்க, நம்ம கம்ப்ரஸர் கடல ப்ராப்ளம் நல்லா பெர்ஃபெக்ட்டா போயிட்டு இருக்குது. இது வந்து ஒரு டைமர் வேணும், 5 நிமிஷம் 10 நிமிஷம் 20 நிமிஷம் தான் என் மோட்டர் ஓடணும், அந்த டைமர் எக்ஸ்ட்ராவா வரும். இது வந்து போர் மோட்டருக்கு ஒரு சம்பு மோட்டர் இருக்கும், போர் மோட்டர் தனியா ஒரு கண்ட்ரோல் வரணும், சம்பு மோட்டர் தனியா கண்ட்ரோல் பண்ணணும். இப்ப நம்ம கஸ்டமர் ஒரு ரிவ்யூ மாதிரி பார்க்கலாம். இப்ப சார்ட்ட பேசலாம். சார் நீங்க எங்க இருந்து வரீங்க? வணக்கம்மா, நான் கணேசபுரம் அன்னூர் பக்கம். சரிங்க. எம்ஜிஎம் மகால்னு கல்யாண மண்டபம் இருக்கு. கல்யாண மண்டபத்துக்கு வாங்க, வீடுகளை கட்டி வாடகை கொடுத்துருக்கீங்க. சரிங்க. இதோட ஒரு 10-12 செட் அண்ணங்கிட்ட வாங்கியாச்சு. ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா இல்ல அதுக்கு முன்னாடி? இது 4வது தடவை வர்றேன். 4வது அவ்வளவு பிடிச்சு போச்சு இல்லையா அந்த ப்ராடக்ட்? எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு மக்களுக்கு சொல்லுங்க சார் இந்த ப்ராடக்ட். இது உண்மையிலேயே பெஸ்ட்டுங்க. நாங்க கல்யாண மண்டபம் மேல ஒரு 4000 ஸ்கொயர் இது 4000 லிட்டர் தண்ணி ஸ்டோர் ஆகுற மாதிரிங்க. அது ஒரு 10 நிமிஷத்துல தீர்ந்து போயிடும். மறுபடியும் பயங்கர பிரச்சனைங்க. இது மாட்டிலிருந்து தொந்தரவே நீங்க நிம்மதியா இருக்கு. ஆமா, உண்மைதான் சொல்றேன், அது பொய்யெல்லாம் சொல்ல, உண்மைதான் சொல்றேன். வீட்டுக்கு இதை மாட்டிலிருந்துங்க பிரச்சனையே இல்லைங்க. இல்லைன்னா தண்ணிக்கெல்லாம் போயிட்டு ஒரு டென்ஷன் ஆயிட்டு சத்தம் போட்டு சண்டை பிடிச்சிட்டு அது எப்படி மறந்துருது சார் நமக்கு. ஆமா, கண்டிப்பா மறந்துருது. ஹியூமன் பீயிங்ஸ் தான நம்மளும் பல வேலைகளை மறந்துருது. ஆனா இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லுங்க. இது உங்களுக்கு சொல்ல போனா எவ்வளவோ பண்ணிவிட்டுங்க. உங்களுக்கு கணக்கு பார்த்தோம்னா ஒரு 5 வருஷத்துல எவ்வளவோ காசு மிச்சமாயிரு. தண்ணியில இருந்து எல்லாமே கணக்கு பார்த்தோம்னா அடுத்து நம்ம வர சந்ததிக்கும் தண்ணியை வந்து பாதுகாத்து கொடுக்கலாம் இல்லையா? இல்ல அது ஒரு டென்ஷனே, அது ஒரு பிரச்சனையே இல்லைங்க. தண்ணி பத்தியே நினைச்சுக்க வேண்டியது இல்லை. இப்ப வந்து அடுத்தடுத்து வந்து பாத்தீங்கன்னா வெயில்லாம் ஜாஸ்தியா இருந்தாலும் தண்ணி கம்மியாயிட்டே வருது. நம்ம வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம்னா இவ்வளவு தண்ணிய நம்ம அதனால ஒரு மனசு கேட்காது. என்வரன்மெண்ட்க்கு ஒரு நல்ல ஒரு பெஸ்டா ஒன்னு பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா இந்த ப்ராடக்ட் உங்க வீட்டுல வாங்கி கண்டிப்பாங்க. அதாவதுங்க வீடு கட்டினா கண்டிப்பா வாங்கிடுவாங்க. கண்டிப்பா என்னுடைய அட்வைஸ். இது ஒரு பெரிய மேட்டரே இல்லை. இது ரொம்ப சீப்பாவே அண்ணன் கொடுக்குறாரு, பரவாயில்ல. மித்த இதுகளும் பார்க்கும்போது இது பரவாயில்ல. நான் ஃபர்ஸ்ட்ல வேற பேர் சொல்லுங்களா? வேண்டாம், வேற கம்பெனி பேர் எல்லாம் வேண்டாம். ஓகே, அது வேற ப்ராடக்ட் எல்லாம் வாங்கியிருந்தாருனால ரேட் ரொம்ப காஸ்ட்லி. அண்ணன் அது ஒண்ணு வாங்குறதுக்கு அண்ணன் 2 வாங்கிட்டு நல்லா இருக்கு நடத்தி. இது 4வது செட் வாங்குறேன், வேற வீட்டுக்கு மாற்றக்காக வாங்கியிருக்கேன். ரொம்ப நன்றிமா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ரெண்டி வ்ளாக்ஸ். நம்ம இன்னைக்கு எங்க இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன் எக்ஸ்போர்ட் இந்தியா பிரைவேட் லிமிடெட் தாங்க இருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு தேவைப்படுற நம்ம வீட்டில் இருக்க வேண்டிய ஒரு ப்ராடக்ட், சூப்பரான ப்ராடக்ட், அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க சார். நம்ம கம்பெனி எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு? ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனி பொறுத்த வரைக்கும் காந்திபுரம் ரயில்வே ஸ்டேஷன் வந்து 1.5 கிலோமீட்டர்ஸ், காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட், அதாவது கோயம்புத்தூர் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட் வந்து கரெக்டாக 1.5 கிலோமீட்டர்ஸ் தான். சென்டர் ஆஃப் த சிட்டியில தான் இருக்குது. நமக்கு ஆஃபீஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம சம்மர்சிபிள் போர் மோட்டர்ஸ், ஸ்டார்டர் பேனல்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ்டு ஆட்டோமேஷன் பேனல்ஸ், இந்த மாதிரி எல்லா ஐட்டமே நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ மெயினா நீங்க நிறைய வீடியோஸ் நீங்க பார்த்து நீங்களே விருப்பப்பட்டு வந்தது பார்த்தீங்கன்னா வாட்டர் லெவல் கண்ட்ரோலர் தான் இல்லைங்களா? வாட்டர் லெவல் கண்ட்ரோலர்னா என்னங்கிறது உங்களுக்கு காமனா நிறைய வீடியோஸ் பார்க்கும்போது தெரிஞ்சுக்கும். ஆனால் திருப்பி நான் சொல்றேன், இப்போ நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா மோட்டர்னு இருக்கும், கண்டிப்பா டேங்க்குங்கிற பொறுத்த வரைக்கும் இருக்கும். எல்லாரும் என்ன பண்றோம்? மோட்டர் ஆன் பண்றோம், டேங்க்ல தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆனதுக்கு அப்புறம் தான் கட் ஆஃப் பண்ணுவோம். யாராச்சும் ஓவர்ஃப்ளோ ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு சொட்டு தண்ணி விடாம நல்லா கட் ஆஃப் பண்ண முடியுமா? தண்ணி வழிஞ்சதுக்கு அப்புறம் தான் சத்தம் கேக்குது, இல்ல ஏதாவது ஒரு நம்ம டென்ஷன்ல இருப்போம். கண்டிப்பா நீங்களே வீட்டுல இருக்கிற உமன்ஸ் எல்லாருமே பாருங்க, சமைச்சிட்டு இருக்கும் போது கரெக்டா அந்த வேலை நடக்கும். ஒரு பக்கம் இதை விட்டோம்னா அந்த பக்கம் வேற ஏதாவது ஆகி போயிடும். நினைப்போம், மறந்துடுவோம். மறதிங்கிறது தேசிய வியாதி, ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்ம ஒரு மோட்டர் ஆன் பண்றோம்னா அது ஆஃப் பண்ணுங்கிற மைண்ட் செட்ல யாருமே இன்னைக்கு இல்ல. சோ இது வந்து ஆட்டோமேஷன் சிஸ்டம் மாறும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கீழே சம்பு தொட்டி கட்டியிருப்பாங்க. அந்த சம்பு தொட்டில தண்ணி இருக்கா இல்லையாங்கிறது இப்ப யாருமே பாக்குறது இல்ல. மெயினா பாத்தீங்கன்னா வாடகை வீடா தான் சரி, சொந்த வீடா தான் சரி, நம்ம பாட்டுக்கு மோட்டர் ஆன் பண்ணுவோம், தண்ணி இருக்கா இல்லையா பாக்க கிடையாது. தண்ணி இல்லைன்னா மோட்டர் காயில் என்ன ஆயிரும், டக்குன்னு எரிஞ்சிரும். கிட்டத்தட்ட ஒரு 5 மினிட்ஸ் 7 மினிட்ஸ் ஒரு நாள் டக்குன்னு மோட்டர் காயில் பர்ன் ஆகி அது கிட்டத்தட்ட 3000 நம்ம செலவு வச்சிரும். அதே மாதிரி ரெண்டல் ஹவுஸ் வச்சுக்கோங்க, ஒரு 3 வீடு 4 வீடுன்னு இருக்கு. இப்ப யாராச்சும் போய் மோட்டர் ஆன் பண்றாங்க, ஆஃப் பண்ண மாட்டாங்க. ரோட்ல தண்ணி ஒரு 7 லிட்டர் 3 லிட்டர் தண்ணி வேஸ்ட் ஆகும். ரோட்ல சொல்லிட்டு சத்தம் போட்டதுக்கு அப்புறம் தான் அவன் போய் ஆஃப் பண்ண போவான். அதுவும் பத்தாது, ஓனர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். ஓனர் வந்து கேட்டா இல்ல நான் போடவே இல்லம்பாங்க. சோ அந்த பிரச்சனை எல்லாம் தவிர்க்கிறதுக்கும்
இந்த மாதிரி பல சண்டைகளை தவிர்க்கிறதுக்கும் நமக்கு இந்த வாட்டர் கண்ட்ரோல் யூஸ் ஆகும். சரிங்க சார். இதுல நம்ம ஒரு 6 மாடல் இருக்கு மேடம். மெயினா பாத்தீங்கன்னா ஒரு 6 மாடல் இருக்கு. அந்த 6 மாடல் என்னென்ன வேலை செய்யும், அதுல உங்களுக்கு ஏதாவது மக்கள் சார்பா உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தா கண்டிப்பா என்கிட்ட கேளுங்க. கண்டிப்பா சார். சார் இது எப்படிங்க மேல கீழ ரெண்டுமே கண்ட்ரோல் பண்ண மாதிரி? இப்போ வந்து இது செப்பரேட், இது மேல வந்து டேங்க் இருக்கலாம் மேடம். இப்போ மேல பாத்தீங்கன்னா 2000 லிட்டர் 1000 லிட்டர் சின்டெக்ஸ் இருக்கும், காங்கிரீட் டேங்க் இருக்கும். அது எந்த மாதிரி டேங்கா இருந்தாலும் சரி. கீழே அதே மாதிரி சம்பு தொட்டி இருக்கும் நமக்கு. அதுலயுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சம்பள தண்ணி இல்லைன்னா கட் ஆஃப் ஆகுறதுக்கு 2 ஆப்ஷனுமே, ரெண்டுத்தையுமே சேர்த்து கண்ட்ரோல் பண்றது ஒரே கண்ட்ரோல் நம்ம பண்ணிக்கலாம். அதுதான் இந்த மாதிரி ஃப்ளோட் கொடுத்துருவோம். இந்த மாதிரி ஃப்ளோட் தான் நம்ம டேங்க்ல போடுவோம். இதுதான் டேங்க்ல போடக்கூடியது. இந்த மாதிரி 2 வந்துடும் உங்களுக்கு. ரெண்டையுமே போட்டு, ஆமா இதே மாதிரி 2 ஃப்ளோட் வந்துரும் உங்களுக்கு. இந்த மாதிரி கண்ட்ரோலர் கொடுத்துருவோம். கண்ட்ரோலர் ஒவ்வொரு ஆப்ஷன்ஸ் மாடல் நிறைய இருக்குது. நான் அதை உங்களுக்கு டீடைலா ஒண்ணா எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு. நம்ம கிட்ட 6 மாடல்ஸ்க்கு மேல இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு சிச்சுவேஷன் இருக்கும். அந்த சிச்சுவேஷனுக்கு அந்த மாதிரி எந்த மாதிரி மாடல்ஸ் எந்த மாதிரி ஒர்க் பண்ணும் அப்படிங்கறத சொல்லுங்க. சோ மெயினா பாத்தீங்கன்னா இப்ப எல்லார் வீட்லயும் சின்ன டைப் மோட்டர், நார்மலா சுவிட்ச்ல ஆன் பண்ற மாதிரி, இப்ப நார்மல் சுவிட்ச்ல ஆன் பண்ற மாதிரி மோட்டர்ஸ் யூஸ் பண்ணாங்க. சின்ன செல்ஃப் பிரேமிங் மோட்டர்னு சொல்லுவாங்க, மோனோ பிளாக்னு சொல்லுவாங்க, தண்ணி தொட்டிக்குள்ள போடக்கூடிய ஓப்பனல் சப்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா 100 அடி 200 அடி 300 அடி 400 அடி போர் 100 அடி அந்த மாதிரி இறக்கி போர் மோட்டர்ல இருந்து டேங்க் தண்ணி ஏற்றுவாங்க. ஸோ இந்த மாதிரி மோட்டர் எல்லாத்துக்குமே காமனா என்னன்னா அவங்களுக்கு டேங்க்ல தண்ணி குறைஞ்சா ஆன் ஆகணும், தண்ணி ஃபுல் ஆச்சுன்னா ஆஃப் ஆகணும். புரியுதுங்களா? அதே மாதிரி சம்பிளையோ போர்ல தண்ணிலாம் கட் ஆஃப் ஆகணும் அப்படிங்கிற மாடல் வேணா ஃபர்ஸ்ட் மாடல் யூனிவர்சல் கண்ட்ரோல். நான் சொன்ன எல்லா ஆப்ஷனுமே நாங்க ஃபர்ஸ்ட் கொண்டு வந்த ப்ராடக்ட் இதுதான். 8 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு இந்த மாடல் ரெடி பண்ணி. இன்னும் வரைக்கும் 12,000 பீசஸ்க்கு மேல சேல்ஸ் பாயிண்ட் போயிட்டு இருக்கு. லைவ்ல 12,000 பீஸ் நாங்க சேல்ஸ் பண்ணிருக்கோம். லைவா ரன்னிங் ஆயிட்டு இருக்கு. பாத்தீங்கன்னா 9,000 பீஸ் 10,000 பீஸ் லைவா ரன்னிங் ஆயிட்டு இன்ன வரைக்கும் ரன் ஆயிட்டு. எங்களால ஒரு சில இடத்துக்கு சர்வீஸ் கொடுக்க முடியாதனால அந்த 2,000 பீஸ் 3,000 பீஸ் லேக்ல போகுது. அப்படி இருந்ததுன்னா 12,000 பீஸ் லைவ்ல ரன்னிங் இருக்கும். சரி, இப்போ நம்ம வேற ஊர்ல இருந்து பாக்குறாங்க அப்படின்னா இங்க இருந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு இன்ஸ்டலேஷன்லாம் உங்களுக்கு தெரியாது இல்லையா? கண்டிப்பா இப்போ ஆர்டர் பண்றாங்கன்னா எங்கிட்ட டைரக்டா ஃபோன் பண்ணுவாங்க. ஒன்லி ஆன்லைன் பேமெண்ட் தான், கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது. ஓகேங்களா? சோ அதனால அவங்க கால் பண்ணுவாங்க. நம்ம ஆன்லைன் வெப்சைட் இருக்கு www.bornexpertgroup.com. அந்த வெப்சைட் இருக்கு. டைரக்டா நீங்க அவங்க வெப்சைட் டைப் பண்ணீங்கன்னா ஆன்லைன் ஆர்டர் என்ன மாடல் வேணும், இப்போ நான் சொல்ற மாடல் என்ன மாடல் வேணுமோ பர்ச்சேஸ் பண்ணாங்க அவருடைய ரேட்ஸ் இருக்கும். உடனே அவங்க ஆன்லைன் பேமெண்ட் டைரக்டா அதிலே பண்ணிடலாம். QR எல்லாமே இருக்கும். அதுல பேமெண்ட் பண்ண உடனே ரிசப்ட் இங்க வந்துரும். எங்களுக்கு 1 டே டெலிவரி தான். எந்த ஊரா இருந்தாலும் 1 டே டெலிவரி. எந்த ஊரா இருந்தாலும் 1 டே டெலிவரி தான். டைம் எடுக்காது. இப்போ மெட்டீரியல் ரிசீவ் ஆனதுக்கு அப்புறம் அதுல இருந்து 2 நாள்ல இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. அங்க இருந்து உங்களுக்கு பர்சன்ஸ் இருக்காங்க. ஆமா எல்லா ஊர்லயுமே இருக்காங்க. சென்னை, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஒசூர், பெங்களூரு, சித்தூர், ஆந்திர பிரதேஷ், கேரளா, அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க நம்ம கோயம்புத்தூர்ல இருந்து எடுத்துட்டீங்கன்னா கொங்கு பெல்ட் ஃபுல்லாவே கவர் ஆயிரும் நமக்கு. அதே மாதிரி இங்க எடுத்துட்டீங்கன்னா திருநெல்வேலி, மதுரை, நாகர்கோவில், கன்னியாகுமரி வரைக்கும் அவைலபிள் இருக்கு. அங்க திருச்சி சைடு எடுத்தீங்கன்னா திருச்சி, தஞ்சாவூர் அவைலபிள் இருக்கு. நெய்வேலி, கடலூர் வரைக்கும் அவைலபிள் இருக்குது. தமிழ்நாடுக்குள்ள நீங்க எங்க வேணாலும் கூப்பிடலாம். மேக்ஸிமம் ஒரு சில இடத்த கவர் பண்ண முடியல. இன்னுமே எங்களுக்கு தேவைப்படுது. இதுவே பத்தல. சோ இன்னும் ஆள் தேவைப்பட்டால இப்ப எலக்ட்ரிஷியன் பாத்துட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பா சார் நான் இன்ஸ்டாலேஷன் பண்ணி எடுத்துக்கிறேன் கண்டிப்பா எங்களுக்கு கூப்பிடலாம். கான்டாக்ட் பண்ணிக்கலாம். டீலர்ஷிப் வேணாலும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அந்தந்த ஏரியால டீலர்ஷிப் வேணாலும் நம்ம கொடுத்துருவோம். நாங்க அந்த ஏரியாக்குள்ள பண்ண மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் சார் நான் வந்து இப்ப நெய்வேலியை கொடுத்துருக்கேன். நான் நெய்வேலிக்குள்ள நாங்க பண்ண மாட்டோம். அந்த டீலர்ஷிப் அவங்களே பண்ணிப்பாங்க மட்டும்தான். அந்த மாதிரி அந்த கஸ்டமர்ஸ் ஃபுல்லாவே அவங்க பாத்துப்பாங்க. சோ இந்த மாதிரி நாங்க பண்ணிட்டு இருக்கோம். இதோட விலை பாத்தீங்கன்னா 2,300 ரூபாய். 2,300. ஆமா இதுல பாத்தீங்கன்னா பவர் ஆன், சம்ப், ஓகே, மோட்டர் எல்லா ஆப்ஷனுமே வந்துரும். இதுல ஆட்டோ மேனுவல் 2 ஆப்ஷனுமே வந்துரும். இது என்ன பண்ணணும் மட்டும் இது வந்து பாத்தீங்கன்னா டேங்க்ல தண்ணி குறைஞ்சானே ஆட்டோமேட்டிக் ஆன், தண்ணி ஃபுல்லாவே ஆட்டோமேட்டிக் ஆஃப். குறைஞ்சாலும் உங்களுக்கு ஆன் ஆயிரும். அதுவே ஆன் ஆயிரும். நம்ம எதுவும் பண்ண தேவையில்லை. நம்ம நீங்க வந்து சும்மா ஃபிக்ஸ் மட்டும் பண்ணி பொம்மை மாதிரி இருந்தா போதும். நீங்க போடவும் வேண்டாம், ஆஃப் பண்ணவும் வேண்டாம், எதுவுமே பண்ண வேண்டாம். எல்லா வேலையும் அதுவே பண்ணிக்கும். தண்ணி குறைஞ்சா ஆன், தண்ணி ஃபுல்லாச்சுனா ஆஃப், கீழ சம்பு தொட்டில தண்ணி இல்லனாலும் கட் ஆஃப் ஆயிக்கும். இத ஃபிக்ஸ் பண்ணிட்டு வேற என்ன பண்ணனும்? நீங்க எக்ஸ்ட்ராவா பாத்தீங்கன்னா இப்ப 2,300 ரூபாய் இது இன்ஸ்டாலேஷன் சார்ஜஸ் உண்டான்னு கேட்கல நீங்க. இன்னும் மக்களுக்கு அதான் டவுட், மேஜர் டவுட் என்னன்னு பாத்தீங்கன்னா சார் இன்ஸ்டாலேஷன் நீங்க ஃப்ரீயா பண்ணி கொடுத்துருங்க. 2,300 ரூபாய் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கீங்க. அப்பலாம் நாங்க பண்ணி தர மாட்டோம். 2,300 ரூபாய் பொருளோட விலை. 1000 ரூபாய்ங்கிறது இன்ஸ்டாலேஷன் சார்ஜஸ் மினிமம் வந்துரும். எந்த கிட்ட மாட்டாலும் 1000 ரூபாய் இன்ஸ்டாலேஷன் வந்துரும். ஒயர் பொறுத்த வரைக்கும் பெர் மீட்டர் 20 ரூபாய் வரும். எத்தனை மீட்டர் ஒயர் லே பண்றாங்களோ இன்ட்டு 20 வந்துரும் உங்களுக்கு. சரிங்களா? ஏன்னா இது கன்ஃபார்மா சொல்லணும். ஏன்னா மக்கள் பொறுத்த வரைக்கும் வீடியோல பாக்குறவங்க எங்களை 2,300 மட்டும் வந்துதான் இல்ல நீங்க கிளியரா கொடுக்கலன்னு உங்களை தப்பா சொல்லுவாங்க. நான் சொல்றேன் சொல்லுவாங்க. அதனால மக்கள் நான் உங்களுக்கு சொல்ற தெளிவா தான் சொல்றோம். 2,300 ரூபாய் பொருளுடைய விலை. அது நீங்க ஃப்ரீ டெலிவரி தான். அந்த 2,300 பொருள் ஃப்ரீ டெலிவரி தான். இன்ஸ்டாலேஷன் சார்ஜஸ் உண்டு, ஒயர் தனியா சார்ஜஸ் உண்டு. ரெண்டாவது மாடல் பாத்தீங்கன்னா இது என்ன சிச்சுவேஷன்னா ட்ரை ரன் போருக்காக ஸ்பெஷலி ஃபார் போர் மோட்டர்னு மட்டும் பாருங்க. சரிங்க சார். ஸ்பெஷலி ஃபார் போர் மோட்டர்னா இப்ப 100 அடி 200 அடி போர். இப்ப இதுக்கு வந்து நான் சம்ப் ஃப்ளோட் போட்டுறேன். இது போட்டுருவோம். ஆமா அதுக்கு சம்ப் ஃப்ளோட் போட மாட்டேன் இல்லையா? அதுக்கு என்னன்னா இந்த மாதிரி மாடல் கொடுத்துரும். இது இன்பில்ட்டாவே வந்துரும். இதுல இதுலயே வந்துரும். ட்ரை ரன் பஸ்ஸர் கண்ட்ரோல் உள்ள என்னன்னா ஆம்ஸ் ரிலே மூலமா கட் ஆஃப் ஆயிட்டு இல்ல பஸ்ஸர் சவுண்ட் அடிக்க ஆரம்பிச்சிடும். தண்ணி இல்லன்னு மோட்டர் ஆஃப் பண்ணிட்டு பஸ்ஸர் சவுண்ட் லாங் அடிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ அவங்க மக்களுக்கு எடுத்து தண்ணி இல்ல போல. ஏன்னா இதுல பொறுத்தவரை கண்ட்ரோல் பண்ணி இதுல சம்ப் தண்ணி இல்லங்கிற இண்டிகேஷன் இதுல காமிக்கும். இதுல பாருங்க சம்ப் தண்ணி இல்லைன்னா இந்த லைட் எரியும். சம்ப் ஓகேனா லைட் எரியும் தண்ணி இருக்குன்ட்டு. தண்ணி இல்லைன்னா லைட் எரியாது. இதுல வாட்டர் ஃப்ளோனா தண்ணி போயிட்டு இருக்குதுன்னு லைட் எரியும். வாட்டர் ஃப்ளோ ஆகல தண்ணி மேல வரலன்னா இந்த லைட் எரியாது.
ஸோ இது 2வது மாடல். இது வந்து இது 2300னா இது 2500. 200 ரூபாய். அந்த பஸ்ஸருக்கும் அந்த சென்சாருக்கும் டிஃபரன்ஸ் மாறும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அடுத்து கம்ப்ரஸர். இப்போ கம்ப்ரஸர் பொறுத்த வரைக்கும் இந்தியால ஒரு 3-4 கம்பெனி மட்டும் தான் கம்ப்ரஸருக்காக வாட்டர் கண்ட்ரோல் பண்றாங்க. ஆனா அதிகமான சேல்ஸ் பாயிண்ட் ஃபர்ஸ்ட் நம்ம தான். அதிகமா கம்ப்ரஸருக்கு நல்லா சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருக்கு. நிறைய இடத்துல ப்ராப்ளம்ஸ் வருதுன்னு சொல்றாங்க. நம்ம கம்ப்ரஸர் கண்ட்ரோல் ப்ராப்ளம் நல்லா பெர்ஃபெக்ட்டா போயிட்டு இருக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கம்ப்ரஸர் பொறுத்த வரைக்கும் போர் மோட்டர் வந்து வெளியே வச்சிருப்பாங்க. அது ஏர் கம்ப்ரஸருடைய வேலையை ஏர் மூலியமா தண்ணியை கம்ப்ரஸ் பண்ணி வெளியே எடுக்கிறதா ஒரு வேலை. தண்ணியை சக் பண்ணி எடுக்கிற மாதிரி வேலை. அந்த மோட்டர் வந்து பாத்தீங்கன்னா ஏர் வால்வ் ரிலீஸ் பண்ணி விடணும். சரிங்களா? அந்த ஏர் வால்வ் ரிலீஸ் பண்ணி விடுறதுக்கு ஆட்டோமேட்டிக் நம்மகிட்ட வால்வ் இருக்கும். இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக் வால்வ் நம்மளே கொடுத்துருவோம் உங்களுக்கு. இது என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா மோட்டர் ஆஃப் பண்ணி அதுவே ஏர் வால்வ் ரிலீஸ் பண்ணிடும். ஆமா, இதோட விலை பாத்தீங்கன்னா 2950. எல்லாத்துக்கும் ஒரு 200 ரூபாய் 250 டிஃபரன்ஸ். அவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கும். இது 2300. இது 2300 தான். இந்த சொல்லாடு தனியா வாங்கினா 650. அதுதான் உங்களுக்கு காஸ்ட் சேவ். வேற ஒண்ணும் கிடையாது. இந்த சொல்லாடு தான் காஸ்ட். அதுக்கு அடுத்த ஆப்ஷன் பாத்தீங்கன்னா செமி ஆட்டோமேட்டிக் மேடம். இது வந்து நீங்க சீப்பா எனக்கு வந்து நான் மோட்டர் ஆன் பண்ற என்னோட வேலை எனக்கு ஓவர்ஃப்ளோ ஆகாம கட் ஆஃப் மட்டும் ஆனா போதுன்னா சிம்பிளா எந்த மோட்டருக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க வெறும் 1000 ஆன் பண்ணா தண்ணி ஃப்ளோ ஆஃப் மட்டும் ஆயிக்கும். 1800 ரூபாயோட விலை. 1800 வேலை. இது வந்து ஒன்லி ஆஃப் மட்டும். நீங்க அதே மாதிரி பாத்தீங்களா, இது வந்து நீங்க சிங்கிள் ஃபேஸ் மோட்டருக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. சிங்கிள் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், 3 ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ செமி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 1800 ரூபாய் மட்டும் தான். ஸோ மக்கள் பொறுத்த வரைக்கும் சிம்பிளா எனக்கு ஒன்லி ஆஃப் மட்டும் ஆனா போதுன்னா 1800. எல்லாத்துக்குமே இன்ஸ்டாலேஷன் பொறுத்த வரைக்கும் அந்த 1000 ரூபாங்கிறது ஃபிக்ஸட் தான். நீங்க வந்து நான் செமி ஆட்டோமேட்டிக் கம்மி ப்ராடக்ட் ரேட் கம்மியா இருந்தால எனக்கு அந்த இன்ஸ்டாலேஷன் கம்மியாகுமா சேர்த்துக்கோங்க அப்படின்லாம் சொல்லிடுறாங்க. எக்ஸ்ட்ரா தான் வரும் உங்களுக்கு. அந்த 1000 ரூபீஸ் அந்த பெர் மீட்டர் இருதுங்கிறது ஃபிக்ஸடா வச்சுக்கோங்க. நீங்க 1000 ரூபாய்க்கு மேலதான் வரும் இன்ஸ்டாலேஷன். ஏன்னா ஒர்க் காம்ப்ளிகேட்டா இருக்கும். ஒரு சில இடத்துல பாத்தீங்கன்னா மேல டேங்க்ல இருந்து கீழே வரைக்கும் 3வது ஃப்ளோருக்கு மேல டேங்க் இருக்கும். அந்த வயர்ஸ் ஒர்க் டைமிங் மாறிடும், 2 லேபரா மாறிடும். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா வாஷ்டாக் கண்ட்ரோல் சொல்லுவாங்க. இது டைமர் பேஸ்டு. இது ரொம்ப ரேரா தான் கேட்பாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ மோட்டர் நான் ஆன் பண்ணிக்கிறேன், ஆட்டோமேட்டிக் ஆன் ஆஃப் ஆகட்டும். இருந்தாலும் எனக்கு வந்து ஒரு டைமர் வேணும். 5 நிமிஷம் 10 நிமிஷம் 20 நிமிஷம் தான் என் மோட்டர் ஓடணும். அந்த டைமர் எக்ஸ்ட்ரா வரும். இது வந்து 2700. நிறைய பேர் வந்து 5 நிமிஷம் போட்டு போதும் தண்ணி வந்துருச்சு மேல 5 ஆஃப் அந்த மாதிரி இருக்கும். இன்னும் வந்து டிஜிட்டல் மாடல். இந்த டிஜிட்டல் தான் இப்ப நம்ம ஃபுல்லா டீடைல்டா லைவாவே நம்ம பார்க்க போறோம். சரிங்களா சார்? நிறைய பேர் வீட்ல 2 மோட்டர் இந்த மாதிரி இருக்கும். ஆமா, ஒவ்வொன்றுக்கும் செப்பரேட் கண்ட்ரோல் தான் போடணும். 2 இப்போ ஒரு போர் மோட்டர் ஒரு சம்ப் மோட்டர். மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா எல்லார் வீட்லயும் ஒரு போர் மோட்டர் இருக்கும், ஒரு சம்ப் மோட்டர் இருக்கும். போர் மோட்டர் தனியாக ஒரு கண்ட்ரோல் போடணும், சம்ப் மோட்டர் தனியாக கண்ட்ரோல் போடணும். இப்போ பாதி பேர் இப்போ வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு போர் மோட்டர் ஒரு சம்ப் மோட்டர், ஆனால் மேலே டேங்க் ஒரே ஒரு டேங்க் வச்சிருப்பாங்க. 2 காமன் டேங்க், தனித்தனி இண்டிவிஜுவல் டேங்காக வைக்காம காமன் டேங்காக வச்சிருப்பாங்க. அவங்க என்ன கேட்பாங்கன்னா, நாங்கள் அடிக்கடி எந்த மோட்டர் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு எனக்கு ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் போட்டுருங்க, ஏதாவது ஒண்ணுக்கு நான் மேல நான் ஆன் பண்ணிக்கிறேன், தண்ணி ஃபுல்லாச்சுனா ஆஃப் மட்டும் ஆனா போதும் அப்படிங்கிற மாதிரி கண்டிஷன்ல கேட்பாங்க. சோ அவங்க எப்படி கேக்குறாங்களோ அது மாதிரி உங்க வீட்டுக்கு தேவைப்படுதோ அந்த மாதிரி நீங்க வாங்கிக்கலாம். சார் இப்போ ஒரு ப்ராடக்ட் வாங்கணும்னா அது எப்படி உழைக்கும், சர்வீஸ் அது மாதிரி மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா என்னோட ப்ராடக்ட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நான் வாரண்டி பீரியட் 2 வருஷம் வாரண்டி கொடுத்துறேன். 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட் 1 இயர் சர்வீஸ் வாரண்டி கொடுத்துறேன். என்னோட மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ல போனா 7 வருஷம் மினிமம் பாத்தீங்கன்னா நல்ல லைஃப் இருக்குது. அதுக்கப்புறமும் ஓடுற நிறைய கிட்டுகள் இருக்கு. நான் மினிமம் நான் கொடுக்குற லைஃப் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 7 வருஷம் எந்த பிரச்சனையும் இல்லாம ஓடும். அதுக்கு மேல ஓடுறது அவனுடைய லக்கு தான். சார் மார்க்கெட்ல நிறைய வேற ப்ராடக்ட்லாம் 6000 7000 விற்கிறாங்க. எப்படி 2300 அந்த மாதிரிலாம்? ஏன்னா நான் மேனுஃபேக்சரர், நீங்க தான் செய்யறதுனால மேனுஃபேக்சர். இப்போ நிறைய மேனுஃபேக்சரிங் பண்ற கம்பெனில என்னன்னா மக்களுடைய தேவையை புரிஞ்சுக்காம அவங்க நிறைய ஃபியூச்சர்ஸ் கொண்டு போய் கொடுத்துட்றாங்க. மக்களுக்கு தேவை சிம்பிள், ஆட்டோமேட்டிக் ஆன் ஆஃப். சிம்பிள் அண்ட் பெஸ்ட். யாரு வேணா அதை வந்து டச் பண்ணலாம், கைட் பண்ணிக்கலாம், புரிஞ்சுக்கலான்ற மாதிரி தான் இருக்கும். காம்ப்ளிகேட்டடா ஒரு எலக்ட்ரிஷியன் தான் வந்து மாற்றணும் கிடையாது. இது சாதாரண ஒரு மக்கள் வந்து இப்போ எனக்கு பேசிக் எலக்ட்ரிக்கல் நாலேஜ் தெரியும் அப்படின்னா அவங்களே இதை மாட்டிக்கலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் லைவா என்னன்னா இப்போ கஸ்டமர்ஸ் நம்ம இவ்வளவு நாங்க பேசுறதை விட ஒரு டெமோவா லைவா காமிச்சா அப்படி இருக்கும். ஒரு மோட்டர் வச்சுன்னு சொல்லிட்டு இது ஒரு 1 HP மோட்டர். இப்போ இந்த மோட்டர் பாத்தீங்கன்னா 1 HP மோட்டர். இது ஒரு 6 ஆம்ஸ் எடுக்கும். இதுலயே ரேட்டிங்ஸ் போட்டிருப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா 6 ஆம்ஸ் போட்டிருப்பாங்க. 6.2 சரிங்களா? இந்த இருக்கு பாருங்க 6.5 இதோட ஆம்ஸ். இப்போ நம்ம லைவா வந்து இந்த டிஜிட்டல் கண்ட்ரோலர் வச்சு அட்வான்ஸா இருக்கிறது. இது வந்து இந்த டிஜிட்டலோட விலை சொல்லவே இல்லை இல்லையா? டிஜிட்டலோட விலை பாத்தீங்கன்னா 3200. இதுதான் ஹை எண்ட் அதிகபட்ச விலையே எங்கிட்ட வந்து 3200 தான். இதுல என்னென்ன ஆப்ஷன் வந்துருமோ ஹை வோல்டேஜ், லோ வோல்டேஜ், ட்ரை ரன் ப்ரொடக்ஷன், ஓவர் லோட் ப்ரொடக்ஷன், சைக்கிளிக் ஆன், சைக்கிளிக் ஆஃப், அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தண்ணி எல்லாம் ஒட்டுக்கோ மொத்த உருவம் தான் இது. ஆமா, நீங்க அந்த மாதிரி நீங்க எப்படி வேணா செட் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க நான் காமிச்சிடறேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் இதுல பாருங்களேன், இது பம்ப் கார்டு தான் அதை மென்ஷன் பண்றோம். இது என்னன்னு பாருங்க. இதுல ஆட்டோ மோடு, ஓவரோட எல்லா ஆப்ஷனும் இதுல கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் நான் சப்ளை ஆன் பண்றேன். இதுல பாருங்க ஃபியூஸ் கொடுத்துருப்போம். இப்போ இடி மின்னனால ஒரு பாதிப்பு வருதுனால இந்த ஃபியூஸ் நமக்கு தாங்கிக்கும் உள்ள கிட்ட. ஆமா, கண்ட்ரோலர் எந்த ப்ராப்ளம் வராது, உங்களுக்கு மோட்டருக்கு அஃபெக்ட் பண்ணாது.
இப்போ நான் ஆன் பண்றேன், உங்களுக்கு கரெக்டா பைபாஸ்ல இருக்கு. இப்போ நான் சுவிட்ச் வந்து பைபாஸ்ல வச்சிருக்கிறேன். இப்போ மோட்டர் ஆன் ஆகி ஓடிட்டு இருக்கு உங்களுக்கு. சரிங்களா? இப்போ மோட்டர் உங்களுக்கு ஆன் ஆகி ஓடிட்டு இருக்குது. இப்போ பாருங்க இதுல ஆம்ஸ் என்ன ஆம்ஸ் இருக்குது 6.3 அதே காமிச்சிரும். ஆமா 6.3 என்ன ஆம்ஸ் இப்போ மோட்டர் ஓடிட்டு இருக்கு. இப்போ இந்த இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆம்ஸ் இருக்குது, என்ன வோல்டேஜ் 223 வோல்டேஜ்ல ஓடிட்டு இருக்கு. இப்போ வந்து என்னன்னா நான் இப்போ ஆட்டோமேட்டிக்கா போட போறேன். இப்போ டேங்க்ல தண்ணி இருக்கா இல்லையான்னு பார்க்கணும் இல்லையா? இப்போ நான் ஆட்டோமேட்டிக்ல போட்டேன். சம்ப்ல தண்ணி இல்லைன்னு காமிக்குது பாருங்க. சம்ப் லோன்னு போட்டிருக்கு. சம்ப் லோன் இதுல இண்டிகேஷன் காமிக்கும். இதுல எஸ்எல் லோன் இதுலயும் சம்ப் லோன்ங்கிற இண்டிகேஷன் இதுல வரும். மேல டேங்க்லயும் தண்ணி இல்ல. சரி, மேல டேங்க்ல தண்ணி இல்லைன்னா மோட்டர் ஆன் ஆகும்ல? ஆமாங்க சார். ஏன் ஆன் ஆகல? அந்த அந்த இது இருக்கறனால, கண்ட்ரோலர் இருக்கறனால. கீழ சம்ப்ல தண்ணி இல்லைன்னா மோட்டர் ஓடக்கூடாதுல மேடம்? எம்டியா அவ்வளவுதான், மோட்டர் போயிடும் இல்லையா? அதனால இருக்கு. நீங்களே வச்சுக்கோங்க, நீங்களே இதை ஹேண்டில் பண்ணுங்க. ஓகேங்களா? இது வந்து இப்போ உங்க கையில இருக்கிறது பாத்தீங்கன்னா சம்ப் ஃப்ளோட். நீங்க தான் கையில சம்போட ஃப்ளோட், இது மேல டேங்கோட ஃப்ளோட். இப்போ இங்க பாருங்க, டேங்க்ல தண்ணி இல்ல. இப்ப சம்ப்ல தண்ணி இருந்தா தான் ஆன் ஆகணும் இல்லையா? அப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மேல ஏத்துறோம். இப்ப பாருங்க சம்ப் ஃபுல். இப்போ மோட்டர் ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆகும் பாருங்க. மேல டேங்க்ல தண்ணி போயிட்டு இருக்குதா? கண்டிப்பா இண்டிகேஷனோட வந்துரும். இதுல டேங்க்ல மேல தண்ணி ஏறிட்டு இருக்குன்னு காமிச்சிரும். சம்ப் ஃபுல்லு, டேங்க் தண்ணி லோ, எத்தனை ஆம்ஸ் இருக்குதுன்னு உங்களுக்கு காமிச்சிரும். படிக்காத பாவ மக்கள் கூட டிசைன் பண்ணிருக்கிறோம். அதே மாதிரி இதுல சைக்கிள் டைமர் இருக்கு. இப்போ இதே இதை வந்து இப்போ சம்ப்ல சொன்னேன் இல்லையா? இந்த சம்ப் ஃப்ளோட் வந்து சம்ப் தொட்டி இருக்கிற இடத்துல தான். சம்ப் தொட்டி இல்லாத இடத்துல என்ன பண்ணுவோம்னா இந்த சிடி காயில் போட்டு விட்டுருவோம். இந்த சிடி காயில் எப்போ நார்மலாவே டிஜிட்டல் மாடல்ல வந்துடும். இதுல என்ன பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா ஆம்ஸ் செட் பண்ணி வச்சிருவோம். இப்போ ஒரு மோட்டர் வந்து 6 ஆம்ஸ் 6.3 ஆம்ஸ் இருக்குதுன்னா அது கீழே வந்து நமக்கு 2 ஆம்ஸ் 1 ஆம்ஸ் கம்மியானாலே நமக்கு மோட்டர் கட் ஆஃப் ஆயிடணும். 1 ஆம்ஸ் கூட இடத்துல கட் ஆஃப் ஆயிடணும். ஏன்னா மோட்டர் தண்ணி இல்லாம போடும்போது ஆம்ஸ் தான் மாறும். ஆம்ஸ் மாறும்போது நம்ம கட் ஆஃப் ஆயிரும். ஸோ அதனால நமக்கு போர்ல இல்லாத இடத்துல இந்த இடத்த யூஸ் பண்ணிப்போம். இப்போ பாருங்க என் கையில தான் டேங்கோட இது இருக்குது. நீங்க சம்ப் வச்சிருக்கீங்க இல்லையா? இப்போ டேங்க்ல தண்ணி ஃபுல்லா போகுது இல்லையா? கரெக்டா 3 செகண்ட் கழிச்சு ஆஃப் ஆயிடுச்சு இல்லைங்களா? இப்போ மேல டேங்க்ல தண்ணி ஃபுல்லுங்கிற மேலேயே இண்டிகேஷன் இருக்கும். ஒரு டிஎஃப்எல் டேங்க் ஃபுல்னு வந்துடும். இப்போ டேங்க்ல தண்ணி குறைய போகுது. கரெக்டா பாருங்க 3 செகண்ட் கழிச்சு. ஏன்னா டிலே கழிச்சு ஆனாதான் ரிலாக்ஸா இருக்கும், ஸ்மூத்தா ஒர்க் இருக்கும். அதனால கரெக்டா ஆன் ஆகும் உங்களுக்கு. அதே மாதிரி இப்போ வந்து மேடம் இப்போ டேங்க்ல தண்ணி ஏறிட்டு இருக்கு. இப்போ உங்க சம்ப்ல தண்ணி இல்லைன்னா ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ எல்லா ஆப்ஷனும் இதுல வந்துடும் மேடம். அதே மாதிரி இப்போ 1 நிமிஷம் நான் சைக்கிளிக் ஆன் டைமர் செட் பண்ணிருக்கிறேன். நீங்க வெயிட் பண்ணி இந்த வீடியோ 1 நிமிஷம் நீங்க நிப்பாட்டி பாத்தீங்கன்னா 1 நிமிஷத்துல மோட்டர் ஆஃப் ஆயிரும். 1 நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கும், அதுக்கப்புறம் 1 நிமிஷம் ஓடும். அதுக்கு பிறகு சைக்கிளிக் டைமர். நான் எத்தனை தடவை வேணா நான் ஆன் பண்ணிக்கலாம், எத்தனை தடவை வேணா நான் ஆஃப் பண்ணிக்கலாம். அதாவது தண்ணி இல்லாத இடத்துக்கு. இப்போ தண்ணி போர் தண்ணி பாத்தீங்கன்னா எனக்கு ஊத்து ரொம்ப கம்மிங்க, எனக்கு வந்து ஒரு 1 மணி நேரம் ஊறுங்க. அந்த 1 மணி நேரம் ஊற தண்ணி எனக்கு 10 நிமிஷத்துல காலியாரும் டேங்க்ல ஏத்தனா. அந்த மாதிரி சொல்றதுக்கு அவங்களுக்கு நம்ம சைக்கிள் டைமரே கொடுத்துறோம். நீங்க ஃபுல்லா டைமிங் இருக்கும் சார். அந்த 999 நிமிஷம் அது வரைக்கும் அந்த 999 மினிட்ஸ். ஓகேங்களா? ஸோ அது வரைக்கும் நீங்க 0ல இருந்து 999 மினிட்ஸ் வரைக்கும் நீங்க என்ன பண்ணிக்கலாம். டைமிங் சைக்கிளிக் ஆன் சைக்கிள் ஆஃப் பண்ணலாம். இதுதான் ஹையஸ்ட் ஆப்ஷன். இல்ல எல்லா மாடலுமே நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு. ஸோ உங்க சேனலுக்காக ஒரு சின்ன ஆஃபர்னு கிடையாது. நாங்க இந்த மாசம், அதாவது நீங்க வீடியோ போடுற டேட்ல இருந்து ஆகஸ்ட் 3 ஆடிப்பெருக்கு அன்னைக்கு, சரிங்களா, ஒரு 20 பேத்துக்கு எங்கிட்ட வாங்குற இப்போ ஒரு 200 பீஸ் 300 பீஸ் சேல்ஸ் பண்றாங்கன்னா மொத்தமா அந்த கஸ்டமர்ஸ் உடைய நேம் எல்லாம் குலுக்கி போட்டு லக்கியஸ்ட் 20%க்கு 20 பேத்துக்கு ஆடி ஆஃபர்னு வச்சுக்கலாமா? அது ஆடி ஆஃபர்னு வச்சாலும் சரி, ஆடி பெருக்கு ஆஃபர் வச்சாலும் சரி, சரிங்களா? அந்த டைம்ல பாத்தீங்கன்னா 2 கிராம் சில்வர் காயின் 2 கிராம் சில்வர் காயின் அவங்க 20 பேத்துக்கு. ஏன்னா இது வரைக்கும் எங்க கம்பெனில லக்கியஸ்ட் ஆஃபர்ஸ் கொடுத்தது இல்ல. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் கஸ்டமர்ஸ்க்காக பண்ணணும்னு ரொம்ப நாள் பண்ணி, அதாவது நான் ஆரம்பிச்ச காலத்துல தான் 5-6 வருஷமா நான் இதை பண்ணிட்டு இருக்கிறேன். ஒரு 7வது வருஷமா இதை நான் கண்டிப்பா நான் மக்களுக்கு கொடுக்கணும். ஏன்னா ஏதாவது நான் எனக்கு அவங்க கொடுத்தவங்க நான் செய்யணும் இல்லையா? கண்டிப்பா. ஒரு 20 பேத்துக்கு நான் என்ன பண்றேன்னா குலுக்கல் முறையில உங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு ஒரு செலக்ட் பண்ணி ஒரு 20 பேத்துக்கு 2 கிராம் சில்வர் காயின் கிஃப்டா கொடுக்க போறாங்க. கண்டிப்பா நீங்க கூட அந்த அதிர்ஷ்டசாலியா இருக்கலாம். உங்க வீட்டுக்கு தேவை, கண்டிப்பா எல்லாரும் வீட்டுக்கு தேவை. எல்லாரும் இப்போ ஒண்ணு இல்ல, இப்போ கஸ்டமர் ஒருத்தர் உங்களுக்கு ஒரு ஃபீட்பேக் கொடுத்தாரு இல்லையா? அதுதான் எங்க ப்ராடக்ட் சக்சஸ். அதுதான் சக்சஸ். ஏன்னா அவர் சொன்னாரு அவ்வளோ 4000 லிட்டர் அந்த வாட்டர் ஃபுல்லாவே அவங்க பையன் வந்து மோட்டர் போட்டுட்டு வெளியே போயிட்டாங்க. எங்கேயோ தாண்டி போயிடுச்சாம தண்ணி, அந்த அளவு வேஸ்ட் ஆயிடுச்சு. அவர் ஆர்வமா சொல்றாருன்னா கிட்டத்தட்ட அவர் கல்யாண மண்டபம் நிறைய இருக்குது, நிறைய இடத்துல வாங்கி போட்டிருக்கிறாரு. அது அவருடைய
சந்தோஷத்துல சொல்றாரு. ஏன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல, அவர் அவ்வளவு சந்தோஷமா சொல்றாரு. அவரே வந்து நானே சொல்றேன்னு சொன்னாரு. நாங்க எதுவுமே கேட்கல, அவரே வந்து அந்த எனர்ஜி அவர்கிட்ட இருக்குது. நம்மகிட்ட சொன்ன அவளை பத்தி சொல்லணும்னு இன்னைக்கு கடவுளுடைய அனுகிரகத்தால உங்களுக்கு அந்த வீடியோ பிடிக்கிறதுக்கு டைம் கிடைச்சிருக்கு. கண்டிப்பாங்க. ஸோ கண்டிப்பா மக்களை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து ஆனா இதுதான் நீங்க பிக்சட் பிரைஸா கொடுப்பீங்களான்னா அப்படி கிடையாது. இந்த ஆடி ஆஃபருக்கு மட்டும் நான் பிக்சட் பிரைஸா கொடுக்குறேன். பட் இருந்தாலும் நீங்க 3 பீஸ் 4 பீஸ் நான் மொத்தமா எடுக்கிறேன் சார், எனக்கு கம்மி பண்ணி தருவீங்கன்னா கண்டிப்பா கம்மி பண்ணி தருவோம். ஸோ மெயினா எலக்ட்ரிஷியன் பிளம்பர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா கண்டிப்பா அப்ரோச் பண்ணுங்க எங்களை. உங்களுக்கு நல்ல நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். எல்லாருமே பில்டர்ஸ்ல நிறைய பேர் நம்மகிட்ட கான்டாக்ட்ஸ் இருக்காங்க. இன்னும் வரைக்குமே எம்என்எம் பில்டர்ஸ் வெளியூர் தான் நிறைய இருக்கிறாங்க. வெளியூர் பில்டர்ஸ்ல எங்க ப்ராடக்ட்டை வாங்கி யூஸ் பண்ணி ரொம்ப ரசிச்சு பண்ணுவாங்க. சீப் அண்ட் பெஸ்ட் ரேட் கிடைக்குது. அப்புறம் என்ன நமக்கு என்னன்னா அந்த குவாலிட்டியில வந்து நம்ம காம்ப்ரமைஸ் பண்றது இல்ல. என் ரா மெட்டீரியல் இவ்வளவு, எனக்கு 50 ரூபா கிடைச்சா போதும், அதான் ப்ராஃபிட். ஆனா அது 3000 பீஸ் போகணும். அந்த ஒன்லி இப்ப இன்னைக்கு 12 பீஸ் போயிருக்குது. அந்த நேம் தான் என்னை கொண்டு போகும். கண்டிப்பாங்க. என் பேரும் மறந்துடணும் மக்கள். பாலாங்கிற பேரை மறந்துட்டு பான் எக்ஸ்பர்ட்ங்கிற நேம் தான் கொண்டு வரணும். யூடியூப் தான் உங்களோட தான் சார் வருது. இல்ல இன்னும் வரணும். இன்னும் நிறைய நீங்க பிரான்ச்சஸ் ஓபன் பண்ணனும். கண்டிப்பா இன்னும் நெக்ஸ்ட் மந்த்ல சென்னையில வந்துரும். சென்னையில வந்து இப்போ நமக்கு சர்வீஸ் பாயிண்ட் தான் இருக்கு. நெக்ஸ்ட் மந்த் ஆடி பெருக்கு அங்க வந்துரும். நமக்கு ஒரு ஆகஸ்ட் எண்டிங்குள்ள நமக்கு அங்க ஆபீஸ் வந்துரும் சென்னையில. கண்டிப்பா நீங்க சென்னையில இருந்தீங்கன்னா அங்கேயே வந்து தாராளமா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் இங்க ஆன்லைன்ல உங்க ஆர்டர்ஸ் புக் பண்ணுங்க. சில்வர் காயினா சீக்கிரமா வின் பண்ணுங்க. Thank you. Right. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இங்க முடியுது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான vlogல நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா கண்டிப்பா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாத்துக்கூடயும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க.